தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பொதுவாக ஒரு கட்சியோட ஆட்சி முடிஞ்சு இன்னொரு கட்சியோட ஆட்சி உதயமாகும் போது பழைய கேசஸ்லாம் தூசு தட்டி எடுக்க ஆரம்பிப்பாங்க. அது போல் இப்போ ஒரு கேஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த கேஸுங்க. கிட்னி திருட்டு இருக்குல்ல, நான் முறைகேடுலாம் சொல்ல மாட்டேன், கிட்னி திருட்டு இருக்குல்ல, இதை சார்ந்து டிவிகே கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, புதுசாக 8000 தனியார் மருத்துவமனைகளை திறக்கிறதுக்கு தற்காலிக அனுமதி வழங்க உத்தரவிட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ தமிழ்நாட்டில் ஹாஸ்பிட்டல்ஸ் எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. இது இல்லாமல் 8000 புதிய மருத்துவமனைகள் வர போகிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அனுமதி வழங்க உத்தரவிட்டிருக்காங்கன்னா அதான் அர்த்தம். ஆன்லைனில் இது சம்மந்தமான தகவல்களை நீங்கள் பதிவேற்றம் பண்ணிவிட்டு நீங்கள் அனுமதியை பெற்றுக்கலாம், தற்காலிக அனுமதியை. இந்த தற்காலிக அனுமதி சான்றிதழ் இருக்குல்ல, அது உடனே உங்களுக்கு இஷ்யூ பண்ணப்படுறோங்க, அதில் எந்த டிலேவும் நடக்காது. அதுக்கப்புறம் முழுசாக நாங்கள் ஆய்வு பண்ணுவோம். ஆய்வு பண்ணி ஓகே ஃபங்க்ஷன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக நடக்குது, இந்த மெடிக்கல் ப்ரொசீஜர் சார்ந்து அப்படின்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நிரந்தர சான்றிதழ் இருக்குல்ல, அதை நாங்கள் கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, மருத்துவமனைகள் சார்ந்த நல்ல விஷயம் புதுசாக இங்கே வர்றது. ஆனால் அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்துறது சார்ந்து என்னென்ன பண்ண போகிறாங்க? எனக்கு ஒரே ஒரு கனவு தாங்க. அட்லீஸ்ட் இப்போ இருக்க அரசாவது, இதில் இருக்க அமைச்சர்கள், முதலமைச்சரும் சேர்த்து சொல்கிறேன், அவங்க அரசு மருத்துவமனை நம்பி போக ஆரம்பிச்சான்னு வைங்க, ட்ரீட்மெண்ட்டை அங்கே பார்க்க ஆரம்பிச்சான்னு வைங்க, என்னோட பல நாள் கனவு நிறைவேறதான் நான் சந்தோஷப்படுவேன். அது நடக்குமான்னு தெரில, பார்ப்போம். சரி, ரைட்டு. புதுசாக வரப்போகிற ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றி சொல்லிட்டாங்க. இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல, அது மேலே ஏற்பட்டிருக்க நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குல்ல, குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அதுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க? இதில் தான் ஒரு விஷயத்தை தூசு தட்டி எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டை உழுக்குன்னா பல விவகாரங்கள்ல கிட்னி திருட்டு, இதை மறக்க மாட்டோம்ல, போன முறை பயங்கரமாக எழுந்த ஒரு பிரச்சனை. இதை பற்றி என்ன சொல்கிறாப்புல, இந்த கிட்னி திருட்டு தொடர்பான விசாரணை இருக்குல்ல, இது தேர்தல் டைம் அப்படின்றதுனால சுணக்கமாக இருந்துச்சுங்க. அப்போ பெருசாக அதை இனிஷியேட் பண்ணாமல் இருந்தாங்க. அதை எலெக்ஷனில் முடிஞ்சு ஆட்சி நாங்கள் வந்துட்டோமே, இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் இதை ஃபுல்லாக இனிஷியேட் பண்ணுறோம். சீக்கிரமே இந்த கிட்னி திருட்டு தொடர்பான எல்லா விசாரணையும் முடிக்கிறதுக்கு நான் அறிவுறுத்திருக்கேன்னு சொல்கிறாரு. முறைகேடு சார்ந்து அவங்கள பயன்படுத்துகிற வார்த்தைகளை. ஓகே, கிட்னி விசாரணையை ரொம்ப வெளிப்படையாக நடத்தி கொண்டு போனோம்னு தான் நானும் சொல்லியிருக்கேன். அப்படி தான் நடக்கும், என்னோட மேற்பார்வையில் நடக்கும்னு சொல்லியிருக்காருங்க. என்னதான் அதிகாரிகள் இதை பற்றி விசாரித்தாலும் நான் அதை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுவேன். தவறு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாதுன்னு ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காப்புல. இது இன்னொன்று வேற கூடுதலாக சேர்த்துருக்காரு, அது பழைய அமைச்சராகவே இருந்தாலும் தண்டிப்போம், தப்பிக்க விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன இன்டென்ஷனில் இந்த விசாரணை போக போகுதுன்றத ஒரு சின்ன டீசர் மாதிரி நம்மளுக்கு புரிய வச்சிருக்க மாதிரி இருக்குல்ல இது. ஓகே, ரைட்டு. இந்த நேரத்தில் அமைச்சர்கள் அறிவிச்சிருக்க இந்த நேரத்தில் யார் இந்த விஷயத்தை ஃபுல்லாக விசாரிக்க போகிறாங்க அவங்கள பற்றி சொல்லிடுறேன். அவங்க பேர் சித்ராங்க. தமிழ்நாடு மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இருக்குல்ல, இதோட இயக்குனர். அவங்க தான் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க. இவங்க தலைமையில் தான் ஃபுல்லாக விசாரணை நடக்க போகுது. இவங்க முக்கியமாக குறி வைக்கிற இடங்கள்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல், திருச்சி, ஈரோடு. எதுக்கு இந்த 3 பகுதிகள்னா, இந்த கிட்னி திருட்டு சார்ந்து அதிகப்படியான புகார்கள் வந்தது அந்த பகுதிகளை மையமாக வச்சு தான். ஏழ்மை நிலையில் மக்கள் நிறைய வாடிக்கிட்டு இருப்பாங்களே, அவங்க கிட்ட தான் பல கயவர்கள் இதே போல் கிட்னி திருட்டில் ஈடுபட்டிருக்கானுங்க. இந்த பகுதிகள் சார்ந்து தான் அதிகப்படியாக அது நடந்திருக்காமா. ஸோ தான் மெயின் டார்கெட்டாக இந்த இடங்களும் ஃபுல்லாக விசாரணை கொண்டு போவான்னு நினைக்கிறேன். இதில் இவங்களோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குற்றம் செஞ்சலை கண்டுபிடிக்கணும்ல, அதை எத்தனை கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. அதாவது டாக்டர்ஸ், எத்தனை டாக்டர்ஸ் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஏன்னா மருத்துவன்றது ரொம்ப புனிதமான ஒரு சேவையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இருக்கிற சில டாக்டர்ஸ் காசுக்கு ஆசைப்பட்டு எவ்வளோ பேரோட குடியை கெடுத்திருப்பாங்க. அந்த டாக்டர்ஸ் யாருக்கு தொடர்பு இருக்குது? ஸ்டாஃப், பணியாளர்கள் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க? செவிலியர்கள் இதில் எத்தனை பேர் தொடர்பு இருக்குது? முக்கியமாக இடைத்தரகர்கள் எத்தனை பேர் இதில் இன்வால்வ்டாக இருக்கானுங்க? இதில் நோண்டி பார்த்தா அத்தனை பேருக்கு எந்தெந்த கட்சிகள் சார்ந்தவன்னு அடுத்த கட்ட தகவல் வெளியே போல இருக்குங்க. இவ்வளோ விஷயங்களை தேடி போயிட்டு இருக்காங்க. ஸோ விசாரணை இனிஷியேட் ஆகிடுச்சு மக்களே. அந்த அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏற்கனவே 2 முக்கியமான தடைகள் போடப்பட்டிருந்துச்சு அரசு சார்பில் இருந்து. அதாவது ஒரு தடை பார்த்தீங்கன்னா, தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்குல்ல, இந்த கிட்னி திருட்டுன்ற விஷயம் முதல்ல பூதாகாரமானதுமே இந்த ஸ்தாபகம் பேர் வெளியே வர ஆரம்பிச்சுதா. இங்கே கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு தடை விதிச்சது அரசு. நல்ல முடிவு.
ரெண்டாவது ஒரு தடை பார்த்தீங்கன்னா திருச்சி சிதார் மருத்துவமனை இருக்குல்ல, இங்கேயும் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு. அப்படின்னு என்ன ப்ரோ கன்ஃபார்ம் அங்கே பண்ணுறாங்களா குற்றம்னு கேட்டிங்கன்னா, நாம் விசாரணை முடியாமல் அப்படி ஓராக எடுத்துக்க முடியாது. பட் குற்றச்சாட்டு எழுந்ததுனாலேயே இந்த ஒரு தடையை அரசு பிறப்பிச்சிருந்தாங்க. பொதுவாக கவர்மெண்ட் இதை பண்ணோம், ஸ்பெகுலேட்டிவ் ஒரு விஷயம் போதுனாலே தற்காலிகமாக அந்த பணிகளை நிறுத்த சொல்லிடுவாங்க அந்த இடத்துல. அது மட்டும் தான் இது நடந்திருக்கு. ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசு விசாரணை பண்ணி முடிச்சு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்களே, அப்போ தான் தெரியும் உண்மையிலேயே இதுக்குள்ளே நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் கொடுமையான விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு காத்திருப்போம் அந்த ரிப்போர்ட் வெளியே வர வரைக்கும். இந்த கிட்னி திருட்டில் எப்படியாச்சும் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு அப்பாவி மக்கள் பல பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நான் உட்பட எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கடையிலேருந்து கோல்டை திருடுறதோ, பேங்க்லேருந்து பணத்தை திருடுறதோ, விட்டு போகிற வண்டியை திருடுறதோ அதுமாரி கிடையாது. ஒரு உயிருள்ள மனுஷன் அவனோட கிட்னியை திருடி விற்கிறாங்க அப்படின்னா, அதுவும் அந்த மக்களையே ஏமாற்றி விற்கிறாங்கனாக்கா என்னத்தை சொல்கிறது இவனுங்களே. இந்த மனுஷனை கொண்டு சாப்பிட்ற கேனிபலிசம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் பெருசாக வேற்றுமையே கிடையாது. எல்லாம் ஒரு மனுஷனை வச்சு சாப்பிட்ற இவனுங்களே வேறு என்ன மரியாதை கொடுத்து கூட முடியும். இதில் எவன் சிக்க போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மக்களே? இந்த விசாரணை ரொம்ப ஸ்பீடாக போகுது அப்படின்னா யாருமே ஒருவேளை சிக்கலன்னு வைங்க, இந்த டிவிகே கவர்மெண்ட் மேலே மக்களுக்கு கண்டிப்பாக சந்தேகம் வரும். ஏங்க இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, பாதிக்கப்பட்டவனே வெளியே வந்து சொல்கிறாங்கனாக்கா எப்படி குற்றவாளி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் இந்த இடத்துல ரொம்ப ஆழமாக இன்சிஸ்ட் பண்ணுறது, குற்றம் நடந்திருக்கிறது உண்மை, அப்போ குற்றவாளியும் உள்ள கண்டிப்பாக இருக்கணும். தயவு தாட்சியம் காட்டாமல் அவங்கள தண்டிச்சே தீரணும். இதை டிவிகே கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கல, அது இன்னும் அதிகமாக மக்களுக்கு. அப்படி பண்ண தவறிட்டிங்கன்னா உங்கள் மேலே மக்கள் வச்ச நம்பிக்கையை நீங்களே ஃபுல்லாக குழப்பி விட்ட மாதிரி ஆகிடுங்க. இப்போ அமைச்சர் ஆதவர்ஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்களே, ஒரு வாரத்துக்குள்ளேயே எல்லா துறைகள்லையும் நாங்கள் ஊழலை ஒழிச்சிட்டோம், எங்கள் ஆட்சி பண்ண பெரிய சாதனை இதான் சொல்லியிருக்காங்களே, இதை அப்படியே மக்கள் ஃபுல்லாக எடுத்து நம்பணும்னாக்கா இந்த விஷயத்தில் ரிசல்ட் வரணும். இந்த நேரத்தில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குங்க. போன வருஷம் இந்த கிட்னி விஷயம் சார்ந்து பெருசாச்சு பதிலாக திருட்டு சார்ந்து இது எப்படி வெளியே வந்துச்சு தெரியுமா? அந்த ஸ்டோரி எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. எந்த அளவுக்கு இந்த மக்களை ஏமாத்திருக்கான்னு தெரியுமா? உதாரணத்துக்கு ஒருத்தர் கிட்னி வேணும் அப்படின்னா அவங்க ஒரு இடத்துல போய் பதிவு பண்ணி அவங்க பல வருஷமாக காத்திருந்து அந்த நம்பர் படி தான் அவங்களுக்கு கிட்னி கிடைக்கும் லீகலாக போகிறதா இருந்தால். அப்படி லீகலாக இல்லாமல் இல்லீகலாக போனோம், சீக்கிரமாக நம்ம அந்த டிரான்ஸ்பிளான்ட்டை பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு கோடிகளை கொடுப்பாங்க. பல பெரிய பெரிய ஆட்களும் கோடிகளை கொடுப்பாங்க. அந்த கோடிகளை வாங்கிக்கிற சில கேடிகள், இந்த இடைத்தரகர்கள் என்ன பண்ணுவானுங்க, இந்த கஷ்டப்பட்டு இருக்க மக்கள் இருக்காங்களே அவங்ககிட்ட போயிட்டு ஃபேமிலியில் கடன் இருக்கா அதுன்னு சொல்லிட்டு இதை அடைச்சிக்கு வந்தா ஒரு 5 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்றவானுங்க. இவங்களும் சரின்ட்டு 5 லட்சம் தான் நினச்சி வாங்குவாங்க. அதிலும் ஒரு சில கேஸில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேசிட்டு ஹாஸ்பிட்டல் போய் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 லட்சம் மட்டும் கையில் கொடுத்து அமிச்சிட்டு 8 லட்சம் இவனுக்கு ஆட்டியை போட்டுருவானுங்க. ஆக்சுவலாக அது 8 லட்சம் மட்டும் கிடையாது, மேலே 1 கோடி ரூபா கொடுத்துறான்னு வைங்க, இவங்ககிட்ட 5 லட்சம் கொடுத்து 95 லட்சத்தை இவங்க ஆட்டியை போடுறதுக்கு சமம். ஸோ பண்ணுறது இல்லீகலான வேலை. அதுலேயும் எவ்வளோ லேயரை பிரித்து இல்லீகலாக வேலை செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த குடும்பம்லாம் நடந்திருக்கு. இதை பற்றி இப்போ ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுங்க மக்களே. இந்த ஒரு விவகாரத்துக்கு பின்னாடி இது எவ்வளோ பெரிய பூதாகரமான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும். கிட்னி பல வருஷங்களாக நல்ல மார்க்கெட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லலாம். பாருங்கள், மனுஷ உடல் உறுப்புகள் சார்ந்தும் மார்க்கெட் பொருள் மாதிரி பேச வேண்டியதாகிடுச்சு. அப்படி மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ நிறைய பேர் கிட்னி பாதிப்பு இருக்கும், அவங்க ஹாஸ்பிட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கிட்னி பேங்க்ஸ்னு இருக்குன்னா அதில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. இது போல் மாற்று கிட்னி ஒன்று கிடச்சிதுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி இவங்களை இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு ஆரோக்கியமாக வாழ வைக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில் பல பேரும் பேரை கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 குடும்பங்களில் ஒரு குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை வைங்க, இது மாதிரி 1 லட்சம் குடும்பங்களில் நம்பர்ஸ் போட்டு பாருங்க எவ்வளோ பேர் வராங்க. அப்போ எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பேரை, டோனர் கிடைப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில். ஆனால் அவ்வளோ டோனர் ஒரே டைமில் கிடைக்க மாட்டாங்களே. அந்த டோனர் கிடைக்கிற வரைக்கும் அவங்க உயிரோடு இருக்கணும், அந்த காத்துட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில். அதுவும் நடக்கிறது கஷ்டமா? ஏன்னா கிட்னி சார்ந்த இஷ்யூ வந்தால் மட்டும் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நரகமாயிடும். அந்த வழியை சுமக்கிறோன்னு நான் சொல்கிற விஷயம் புரியும் நம்புகிறேன். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இங்கே பெருசாக இருக்குல்ல, மற்ற நாடுகளில் இருக்க மாதிரி இந்தியாவிலையும் குறிப்பாக தமிழ்நாடு இந்த மாநிலத்திலையும் இதில் எப்படி காசு பார்க்கலாம்? இதை முன்மொழிஞ்சு ஒரு கூட்டம் முதல்ல ஆரம்பிக்குது, அது 10ஆ மாறுது, 100ஆ மாறுது. இப்போ எவ்வளோ பேர் சார்ந்து பிளாக் மார்க்கெட்டை கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல, நம்பர்ஸே பண்ண முடியல, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த டோனர்ஸ் இருக்காங்களே அவங்களா கிடைக்கிறது வேற, இது போல் மூளைச்சாவாடைகிறவங்க இல்லைனா ஆக்சிடென்டலாக கிடைக்கிறது இதெல்லாம் வேற. ஆனால் நல்ல ஆரோக்கியமாக இருக்க ஒருத்தங்கிட்ட போயிட்டு ஏன்பா நீ மட்டும் கிட்னியை குத்துரு நீ இவ்வளோ காசு தரேன் அப்படின்னு சொன்ன எப்படிங்க இருக்கும்? அவங்களோட வறுமையை இவங்க பயன்படுத்தின எப்படிங்க இருக்கும்? சொன்ன காசை கொடுக்காம இருந்தது எப்படிங்க இருக்கும்? இவ்வளோ கொடுமை இப்போ நடந்துகிட்டு இருக்கு ரத்தமும் சதியமாக தமிழ்நாட்டில். என்ன கொடுமைனா இல்லத்தரசிகள் இருக்காங்களே அவங்கள தான் அதிகபட்சமாக குறி வைக்கிறானுங்க இந்த கும்பலில் இருக்கவனுங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடிங்க நாமக்கல் இருக்குல்ல, அங்கே விசைத்தறி தொழிலாளர்கள் அதில் சில பெண்களை மூளை செலவு பண்ணியிருக்கானுங்க இந்த கிட்னியை லாவிட்டு போகிற கும்பலில் இருக்கவனுங்க. என்ன பண்ணியிருக்கானுங்க, இந்த ஏஜென்ட்ஸ் இருக்கானுல்ல, கிட்னியை ஒரு இடத்துலேருந்து வாங்கி இன்னொரு இடத்துக்கு கொடுத்து காசு பார்க்கறது. அந்த ஏஜென்ட்ஸ்
இந்த வறுமையில் பாதிக்கப்பட்டிருக்க பெண்கள் சார்ந்து அப்ரோச் பண்ணியிருக்கானுங்க. அவங்களும் தலையசைச்சிருக்காங்க. சரிங்க, பைசா வருதுல, நான் கிட்னி கொடுக்குறேன்னு. கிட்னியை கொடுத்துருக்காங்க, காசு வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க சொன்ன காசு கிடையாது. இந்த விஷயம் என்னவா இருக்கு, இப்போ புகாராக பதிவாயிருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட பெண்களே புகார் கொடுத்துருக்காங்க. என்ன இது சடனாக தமிழ்நாட்டில் கிட்னி சார்ந்து இது போல பண்ணுறாங்கன்னு புகார் வந்திருக்குன்னு அதிகாரிகள் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட 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 அதிர்ச்சிகரமான உண்மைகள் மக்களே ஒன்று ஒன்றா வந்து வெளியே விழுந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக நாமக்கல் டேஞ்சரஸோட உச்சகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். நாமக்கல் மாவட்டத்தில் இந்த பள்ளிப்பாளையம், அப்புறம் இந்த குமாரபாளையம், அப்புறம் அதை சுற்றி இருக்க இன்னும் சில பகுதிகள், இங்கே விசைத்தறி கூடங்கள் நிறைய இருக்கா. எனக்கு தெரிஞ்ச அங்கே ஒரு 1,00,000 பேருக்கும் மேலே நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொழிலாளர்களாக இருப்பாங்களா இந்த விசைத்தறி கூடங்கள் சார்ந்து. கடந்த சில வருஷங்களாக பார்த்தீங்கன்னா விசைத்தறி தொழில் அப்படின்றது உச்சக்கட்ட நலிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு பிஸ்னஸ் இந்த வருஷம் இறங்கும், அடுத்த வருஷம் ஏறும், திரும்ப அடுத்த வருஷம் இறங்கி ஏறும். இந்த மாதிரி ஒலைட்டைலாக இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் விசைத்தறி மட்டும் பார்த்தீங்கன்னா டவுன்ஃபாலில் தான் இருக்குது. பெருசாக அதோட வளர்ச்சின்றது ஏற்படவே இல்லை, அந்தளவுக்கு கீழே போயிட்டுருக்கு. ஆனால் அங்கே அவ்வளோ தொழிலாளர்கள் குடும்பத்தை பார்க்கணும்ல. ஸோ வறுமையில் விழுந்த தொழிலாளர்கள் குடும்பங்கள் எண்ணிக்கை அங்கே ஏராளமாக இருக்குங்க. இந்த கந்து வட்டி, மீட்டர் வட்டி இதை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க தொழிலாளர்கள். ஏன்னா போதிய கூலியும் பெருசாக வர்றதில்ல. குடும்பத்தை நடத்தணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னா வட்டிக்கு வாங்குறதா ஒரே வழின்னு அங்கே போகிறாங்க. அந்த கந்து வட்டி, மீட்டர் வட்டி பேர்லேயே தெரியவங்களுக்கு ராக்கெட் மாரி மேலே போயிட்டுருக்க வட்டி, அநியாய வட்டிக்கு வாங்குற பல பேரும் இங்கே இருக்க தான் செய்கிறானுங்க. அவனுங்கிட்ட வாங்கின கடனை அடைக்க முடியாமல் இவங்க தவிக்கிறாங்க. எவ்வளோ நாள் தான் அவங்க பொறுமையாக கேட்டுகிட்டு இருப்பாங்க கடனை. வீட்டுக்கு வந்து சத்தம் போடுவாங்களே, இது போல் வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்துறாங்கன்னா அதே அந்த குடும்பத்தலைவன் தாங்குற மாதிரி இருக்குது. சோத்துக்கே கஷ்டப்பட்ட நிலைமையை ஏற்படுறதுங்க. ஒரு பக்கம் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல, இன்னொரு பக்கம் குழந்தைங்களுக்கு சோறு போட கையில் காசு இல்லை. இப்போ ஏற்பட்ட நிலைமையில் இருக்க இவங்களாம் இருக்காங்களே, இவங்களையா டார்கெட் பண்ணுறானுங்க அந்த கிட்னி திருடுற கும்பல். திருடுறவனு தான் சொல்லணும், இவனுங்களை வேற என்னத்தை சொல்கிறது. ஊருக்குள்ளே போய் விசாரிக்கிறானுங்க, யார் யாரெல்லாம் இங்கே கஷ்டப்படுறான்ற மாதிரி ஒவ்வொருத்தரையாக பார்த்து வச்சுக்கிறானுங்க. பார்த்து வச்சுட்டு அவங்ககிட்ட போய்ட்டு ஆசை வார்த்தை கூடுறது. அதாவது ஒரே ஒரு கிட்னி கொடுப்பா போதும், நீ உயிரோடு தான் இருப்ப, நீ செத்துடலாம் மாட்ட, ஒரே ஒரு கிட்னி தான், இதை கொடுத்துட்டு அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் உனக்கு தரோம். எவ்வளோ? ஒரு கிட்னிக்கு 10 லட்சம் ரூபாவா? அட்வான்ஸாக உனக்கு 1 லட்ச ரூபாய் இப்பயே ஸ்பாட்லேயே கொடுக்குறோம்ப்பா, நீ மட்டும் சரின்னு சொல்லு, ஃபார்மாலிட்டிலாம் பண்ணிடலாம், 1 லட்ச ரூபாய் இப்பயே கொடுக்குறேன்னு அப்படி ஆசை வார்த்தை கூடுறாங்க. ஒரு 50,000 ரூபா கடன் இருக்க ஒரு பர்சனுங்க, அவர்கிட்ட போயிட்டு 1 லட்ச ரூபா உனக்கு இப்பயே ஸ்பாட்டில் தரேன், இதுக்கப்புறம் மொத்தமாக 10 லட்ச ரூபா அவனுக்கு கொடுத்துறோம் கையில் அப்படின்னு சொன்னால் அவங்க ஆசைப்படுவாங்களா பட மாட்டாங்களா? எல்லாம் அப்பாவி தொழிலாளர் மக்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், இவங்க சொல்கிற விஷயங்களை ஏற்றுக்காம முதல்ல பயந்து போயிருக்காங்க பல தொழிலாளர்களோட குடும்பம். இதுக்கப்புறம் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் கடங்கான அசிகசியமாக திட்டுறதை குழந்தைங்களும் பார்க்குது. இந்த வாழ்க்கை நம்மளுக்கு எதுக்கு? இன்னொரு பக்கம் இந்த தொழிலும் செடிச்சு மேலே போய் தொலைய மாட்டுது, குடும்பமும் வறுமையில் சிக்கிட்டு இருக்கு. என் குழந்தைங்க சாப்பிட்ணும், என் மனைவி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கணவன் ஓகே சொல்கிறாரு. என் கணவர் நல்லா இருக்கணும், வயசாச்சு வர அவருக்கு, குழந்தைங்களும் நல்லா படிக்கணும், இதுக்காகன்னு சொல்லி இல்லத்தரசிகள் ஓகே சொல்கிறாங்க. இல்லை பெண்கள் அதிகமாக தலையாசிச்சிருக்காங்க, சரிங்க கிட்னி கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ பயம் இருந்தாலும் அதுக்கப்புறம் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றது அந்த கிட்னியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வாழ்க்கை நிம்மதியாக வாழ்கிறான்னு அந்த முடிவு எடுக்கிறாங்களே, அவங்க எண்ணிக்கை அதிகரிக்க அந்த கிட்னி ஏஜென்ட்ஸ் இருக்கானுங்க பாருங்க, அவனுங்க இதை வச்சு காசு பார்க்க ஆரம்பிக்கிறானுங்க. இந்த பள்ளிப்பாளையம் அடுத்த சத்யா நகர் இருக்குல்ல, இந்த பகுதியில் சில பெண்களை இந்த ஏஜென்ட்ஸ் அணுகி ஓகே பண்ண வச்சுட்டானுங்க. லிட்ரலா பெங்களூரு, கொச்சி இங்கே இருக்கிற தனியார் மருத்துவமனைகளுக்கு அந்த பெண்களை கூட்டிகிட்டு போயிருக்கானுங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி கிட்னியை வேறு எடுத்திருக்கானுங்க. இவ்வளோ விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் இப்போ தான் ஒன்று வெளியே வருது. இன்னொரு பெண் இதே பள்ளிப்பாளையம் பேஸ் பண்ணவங்க, இவங்க பெரம்பலூரில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் கிட்னியை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிற ப்ரொசீஜர் நடந்ததாக ஒரு தகவலுங்க. அதாவது கொச்சி, கர்நாடகா அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா சரி ட்ரேஸ் பண்ணி நம்ம அடையாளம் காணுது அந்த ஹாஸ்பிட்டலில் கஷ்டம்னு சொல்லலாம். பெரம்பலூர்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குன்னா இதை முதல்ல உறுதிப்படுத்தணும், இந்த விஷயம் உண்மையில் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த லிஸ்ட்டில் சேலம், திருச்சி, கோயம்புத்தூர் இங்கே இருக்கிற மருத்துவமனைகள் அடங்கும் போல இருக்குது. அதாவது மருத்துவமனைகள் எதுக்கு செயல்படணும், ஆனால் இல்லீகலாக இந்த விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சோம் இதுக்கு பல பேர் துணை போட்டிருக்கானா என்ன? இந்த பெண்கள் இருக்காங்களே, இவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக அந்த ஏஜென்ட்ஸ் கொடுத்துருக்க காசு 50,000 ரூபாயில் ஆரம்பித்து அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் மட்டும்தான், அதிகபட்சமே சொல்கிறேன். ஆனால் அவங்க ப்ராமிஸ் பண்ணது 10 லட்சம் ரூபான்னு. எப்படி ஏமாத்திருக்கானு பார்த்தீங்களா? அந்த பெண்களால் காசை திருப்பி கேட்கவும் முடியல. புகார்னு பதிவு பண்ணுறதா போனால் அந்த பெண்களோட பயப்படாமல் போகிறேன், ஏன்னா இது இல்லீகல் தான். ஸோ அவங்களுக்கு பயம் இருக்கும்ல. இதனாலேயே பல பெண்களை ஏமாற்றி அவ்வளோ கிட்னிஸை இவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலையை பார்த்துருக்கானுங்களாம். இப்படி பாதித்த பெண்கள் இருக்காங்களே, அதில் சிலர் தான் இப்போ புகாரை கொடுக்கவே இந்த விஷயம் இவ்வளோ பெருசாக மாறி இருக்கு. அந்த கிட்னி இருக்குது பார்த்தீங்களா, இவங்க திருடுறது லிட்டரலாக அவங்கள ஏமாற்றி இதை அவங்கக்கிட்ட சொன்ன அமௌண்ட் ஒன்று, அவங்ககிட்ட கொடுத்து ஏமாத்துற அமௌண்ட் ஒன்று. ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் ஆகிருப்பாங்களே கிட்னி டோனர் கிடைப்பானான்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் பணத்தை கொடுக்க ரெடியாக இருக்க பல பேர் உயிருக்காக அவங்ககிட்ட போயிட்டு லட்சத்துலேயோ கோடியிலேயோ வித்துட்டு வந்துடுறானுங்களாம். எதுக்கு? டாக்டர்ஸ்க்கு ஒரு கமிஷனு,
அப்புறம் அந்த ஏஜென்ட்ஸ் கொண்டு போகிறான் பாருங்க, அவனுக்கு ஹியூஜ் அமௌண்ட்டு கொள்ளையடிக்கிறது எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த விஷயம் பெருசாக பூதகாரமாக மாறவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இருக்காங்க, ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இதில் இந்த கிட்னி ஏஜென்ட்ஸ் இருக்கானுங்களே, இவனுங்க தான் A1. அவனுங்களை தேடுற பணியை முடுக்கி விட்டுருக்கு தமிழ்நாடு அரசு. இந்த ஸ்கிரீனில் தெரியறாப்புல இந்த பர்சன் பேர் ஆனந்தன். இந்த பள்ளிப்பாளையத்தில் கிட்னி ஏஜென்ட்ஸ் பல பேர் சுற்றிட்டு இருந்திருக்கானுங்களே, அதில் மிக முக்கியமானவராக இந்த நபர் கருதப்படுறாப்புல. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தில் அரசியல் பின்புலம் கொண்டவங்க யாராவது இருக்காங்கனாக்கா, இது வரைக்கும் இருக்கானு தெரியல, அப்படி இருக்காங்கனாக்கா தாவைக்க அரசு அவங்கள தண்டிக்க தவறிடவே கூடாது. ஒவ்வொரு அரசியல் பிழைத்தவருக்கும் அறம் கூட்டுரு. பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.